இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை அண்ணனே கட்டையால் அடித்து கொலை. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் லாட்டரி சீட்டு மன்னன் உட்பட 12 பேரை கைது செய்த போலீசார். புதுச்சேரியில் குடிநீர் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும். பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடப்பாக்கம் தைப்பூச திருவிழாவில் அருள்மிகு பாலசுப்ரமணியனுக்கு செடல், வேல், அழகு, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அலங்கிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுச்சேரி கரிக்கலாம்பக்கம் தானிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். அதே பகுதியில் இவரது தம்பி கல்யாண சுந்தரமும் வசித்து வருகிறார். கல்யாண சுந்தரம் மீது பைக் திருட்டு, செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. மேலும் மதுக்கு அடிமையான இவர் அடிக்கடி அண்ணன் மற்றும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அண்ணன் வெங்கடேசன் வீட்டிற்கு மது போதையில் வந்த கல்யாண சுந்தரம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அண்ணன் வெங்கடேசன் வீட்டின் முன்பு இருந்து கட்டையால் தாம்பி கல்யாண சுந்தரத்தை சராமாரியாக அடித்துள்ளார். இதில் தலையில் பலத்த அடி விழுந்ததால் கல்யாண சுந்தரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த வெங்கடேசன் அங்கிருந்து தப்பியோடினார். இது குறித்து தகவல் அறிந்த மாங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய வெங்கடேசனை தேடி வருகின்றனர். புதுச்சேரி புதுசாரம் நடுத்தெருவில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ், கார்த்திகேயன், SI சந்தோஷ் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு சந்தேகத்திற்குரிய வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது 3ஆம் நம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: புதுச்சேரியில் வீடுகள், நிறுவனங்களுக்கு குடிநீர் பயன்பாட்டு விவரம் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குடிநீர் கட்டண ரசீதும் வழங்கப்படுகிறது. எனவே குடிநீர் கட்டணத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள் சம்பந்தப்பட்டோர் காட்ட வேண்டும். குடிநீர் கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும், அதன் பின் மறு இணைப்பு கட்டணமாக ரூபாய் 5000 வசூலிக்கப்படும் என்றும், மேலும் புதை சாக்கடை திட்டம் உள்ள பகுதிகளிலும் அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே புதை சாக்கடை திட்ட கட்டண வரி ரசீது பெற்றவர்கள் 30 நாட்களுக்குள் அதை செலுத்த வேண்டும் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியன் கூடப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு இலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமலேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு பாலசுப்ரமணியருக்கு தைப்பூச பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்ரமணியனுக்கு செடல், வேல், அழகு, JCB, கார், லாரி போன்ற வாகனங்களை அலங்கிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை அருள்மிகு பாலசுப்ரமணியர் தோகை மயில் அலங்கார வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி, கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் ராஜவர்மா தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
free, fair, and peaceful elections, fearlessly, and without being influenced by considerations of religion, race, caste, community, language, or inducement. Now, in Tamil. புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிதாக கட்டிய மாடி வீடு ஒன்று அடியோடு சாய்ந்து விழுந்தது. புகுமனை விழா நடத்தவிருந்த நிலையில் வீடு சரிந்தது குறித்து அதிமுக சார்பில் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனையடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு வீடு கட்ட இடம் வழங்கப்படும் என முதல்வர் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஆட்டுப்பட்டி பகுதியினர் திடீரென அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டு மனை என இடம் பிடித்தனர். அப்போது ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். வீடு இடிந்து பாதிக்கப்பட்டவருக்கு அரசு உதவும் நோக்கில் இடம் அளிப்பதாக கூறிய நிலையில் தங்கள் வீடும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏராளமானோர் இடம் கோரி வருவது அதிகாரிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள அரியாங்குப்பத்தை சேர்ந்த நாகராஜன் மகன் பிரபு என்கிற பிரபாகரன் வயது 27 சுமை தூக்கும் தொழிலாளி. இவர் அதே பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமியை கடந்த 2017 ஆண்டு கடத்தி சென்று திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார். இது குறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து பிரபாகரனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணையில் குற்றம் நிரூபணமானதால் பிரபாகரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 4000 அபராதமும் விதித்து நீதிபதி சோபனா தேவி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் ராகேஷ் அகர்வால் இவரின் பணிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்தது. இவரது பணிக்காலத்தை சுகாதார அமைச்சகம் மேலும் ஓராண்டு நீடித்தது. ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் பணிக்காலத்திலேயே கடும் எதிர்ப்பு ஊழியர்கள், மருத்துவர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை எழுந்தது. ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அவரை அழைத்து கூட்டம் நடத்தி உத்தரவுகள் பிறப்பித்தும் அதை முழுமையாக அவர் செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் மீண்டும் அவருக்கு ஓராண்டு பணி நீடிப்பு தந்துள்ளது. அங்கு பணியாற்றுவோரிடையே அதிருப்தியை தந்துள்ளது. இந்த நிலையில் இயக்குனரின் பணி நீடிப்பு ஆணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என ஜிப்மர் வளாகத்தில் ஊழியர்கள், பேராசிரியர்கள், செவிலியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திலே மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த நிர்வாக இயக்குநருடைய ஓராண்டு கால பணி நீட்டிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், புதிய நிர்வாக இயக்குநரை பணி அமர்த்த வேண்டும் என்றும் மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இவர் ஜிப்மர் தன்னாட்சி 2008 சட்டத்தினுடைய அடிப்படையிலும் அதனுடைய விதிமுறைகளின் அடிப்படையிலும் இவருக்கு மேலும் ஓராண்டு காலம் பணி நீட்டிப்பு கொடுத்தது என்பது ஏற்கத்தக்கதல்ல. எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக அவர் பணி நீட்டிப்பு ஆணையை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜன் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர்கள் கணபதி, DM வருண், துணைத் தலைவர் சுவிக்ராமன் உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய இளைஞர் அணி மாநில தலைவர் அற்புதராஜன், நாடு முழுவதும் உள்ள புதிய வாக்காளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக 5000 வெவ்வேறு இடங்களில் இன்று கலந்துரையாடினார். இதில் 50 லட்சம் பேர் பங்கேற்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பாஜக இளைஞர் அணி சார்பில் தலைமை அலுவலகம், கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு விளையாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் புதிய வாக்காளர்கள் 6000 பேர் கலந்து கொண்டனர். மேலும் அனைவரும் எளிதாக பங்கேற்க இளைஞர் அணி சார்பில் QR கோட் வெளியிடப்பட்டது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இளைஞர் அணி நிர்வாகிகள் மகேந்திரன், ஜீவா என்கிற ஜீவகன், கார்த்தி, விஜயகுமார், ஸ்டீபன், புகழேந்தி, கார்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர். திட்டம் வகுக்கிறதுக்கும் சரியான திட்டமாக இந்த கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக இளைஞர்களின் பங்கு அரசாங்கத்திற்கு தேவைன்றதுக்காக நாளைக்கு 25 ஜனவரி 2024 காலையில் பிரதமர் 10 மணிக்கு நேரலையில் எல்லா இளைஞர்களுக்கும் லைவ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. விதி தன்னார்வல அமைப்பு என்பது பெங்களூரு, பாண்டிச்சேரி, சென்னை மற்றும் மைசூரு ஆகியவற்றில் ஆண்டுதோறும் புற்றுநோய் மற்றும் விபத்து போன்றவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அமைப்பு ஆகும். இவர்கள் சிறப்பு குழுக்கள் மற்றும் அரசு அமைப்புகள் மூலம் 2018 ஆண்டு முதல் விதி NGO சுமார் 36,000 பேருக்கு பயிற்சி அளித்துள்ளது. இது குறித்து விதித்தோன் அமைப்பின் நிர்வாகி கூறும்போது, விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான அடிப்படை முதலுதவி நுட்பங்களை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அவசர கால சூழ்நிலைகளின் போது விதி குடிமக்களை நல்ல சமாரியனாக மாற்ற தூண்டுகிறது.
செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதலுதவி சம்பந்தமாக NGO, பள்ளி, கல்லூரிகள், கார்ப்பரேஷன், சமூகங்கள் ஆகியவற்றிலிருந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது. மேலும் தென்னிந்தியாவை சுற்றி அவசர கால சூழ்நிலைகளை பொதுமக்களின் பதிலை மேம்படுத்துவதில் தீவிரமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த நிலையில் முதலுதவி மற்றும் அவசர சிகிச்சை குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வு ஓட்டத்தை புதுச்சேரி நடத்த திட்டமிட்டு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் பிரிவுகள் உள்ளன. முதல் முறையாக புதுச்சேரியில் பெண்கள் ஆரோக்கியம் மற்றும் டைமிங் ஷிப் BIB ஓட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கேடய மற்றும் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்போர் இணையதளம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். பிப்ரவரி 4ஆம் தேதி நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் நடக்குது. ஸோ அது இட்ஸ் ஒரு ப்ராப்பர் ரன்னிங் ஈவெண்ட். அதில் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 3 கிலோமீட்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 5 கிலோமீட்டரும் 10 கிலோமீட்டர் இருக்குது. அது டைம்டு ரன். ஃபஸ்ட்டு டைம் பாண்டிச்சேரியில் டைமிங் செப் வச்சு பண்ணுறோம் பிப்பில். ஸோ நம்ம மற்ற ஸ்டேட்டில் மற்ற சிட்டியில் இருக்கிற மாதிரி ஹைடெக் ஈவெண்ட்லாம் நம்ம பாண்டிச்சேரி கொண்டு வரோம். புதுச்சேரி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தில் அன்னதான திட்டம் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற கோதண்டராமன், அரையங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் அருள்மிகு திரௌபதி அம்மன் தேவஸ்தான ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த அன்னதான திட்டம் வாரத்தில் வெள்ளி மற்றும் சனி 2 தினங்கள் மதியம் நடைபெறும். அன்னதானம் செய்ய விரும்புவோர் தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றதுடன் சுமார் 2000 பேருக்கு அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாக்களிப்பது நமது உரிமை, வாக்களிப்பது நமது கடமை என்ற மையக்கருத்தை முன்வைத்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. ஆரியாங்குப்பம் கடலூர் சாலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், பொதுச் செயலாளர் EMU ராஜன், மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RLV வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்காளர் நாள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நம்மை ஆளப்போகும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகிறது. அந்த உரிய வாக்களிக்கும் உரிமையை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருபோதும் வாக்கு விற்பனை செய்யக்கூடாது என்பது குறித்து விரிவாக உரையாற்றினார். இதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சாத்திய சங்கத்தில் 153ஆம் ஆண்டு தைப்பூச பெருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வள்ளல் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்று இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அன்னதானம் வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவருட்பா அகவல் உணர்ந்து ஓதுதல், சன்மார்க்க நீதி கொடி ஏற்றுதல் மற்றும் சன்மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வள்ளலார் சங்க தலைவர் ரத்ன சபாபதி, வள்ளலார் மடம் நிறுவனர் கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் மாநில திருவேணி நகர் மற்றும் திருவேணி நகர் கிழக்கு பகுதிகளின் உட்புற சாலைகளுக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் மூலம் ரூபாய் 26,30,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று திருவேணி நகரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகள் அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலாந்தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய 80ஆம் ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு காவடி திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தை மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினந்தோறும் வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் நாளான இன்று காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள், சுவாமி மற்றும் காவடி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி என எடுத்து அலகுகள் குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு சாமி தரிசனம் செய்தார்.
புதுச்சேரியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை அண்ணனே கட்டையால் அடித்து கொலை. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் லாட்டரி சீட்டு மன்னன் உட்பட 12 பேரை கைது செய்த போலீசார். புதுச்சேரியில் குடிநீர் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும். பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடப்பாக்கம் தைப்பூச திருவிழாவில் அருள்மிகு பாலசுப்ரமணியனுக்கு சேடல், வேல், அழகு, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அழகிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.